காலையில் தினமும் கண் விழித்து டாஸ்மார்க்கில் தான் செல்லமாய் கொஞ்சி பேசினர் நம் குடிமகன்கள். அதிமுக மீண்டும் அரியணை ஏறுவதற்கு முன்பாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் முதல் கையெழுத்து டாஸ்மாக் நேரத்தை குறைப்பதுதான். இன்று முதல் காலையில் 10 மணிக்கு கடை திறக்கப்படுவதற்கு பதிலாக நண்பகல் 12 மணிக்கு திறக்கப்படும் என்று அறிவித்தார். மதுரை மாவட்டத்தில் குடிகாரன்பேட்டை என்ற பெயர் பெற்ற மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியை சுற்றிலும் வணிக நிறுவனங்கள் கொடிகட்டி பறக்கின்றன. அவற்றை புறந்தள்ளி விட்டு டாஸ்மாக் கடைகள் வரிசை கட்டி நிற்கின்றன. கடைகளின் வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன்பாக டாஸ்மாக் வாடிக்கையாளர்கள் கை நடுக்கத்துடன் காத்திருக்கின்றனர். எங்கே தேடுவேன் என்பது போல பணத்தை வைத்துக்கொண்டு மதுவை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்கள் ஆங்காங்கே பிரிய துவங்கினர். சிறிது நேரத்தில் மீண்டும் உற்சாகமாக வலம் வந்தனர். கடை திறப்பதற்கு முன்பே எங்கிருந்து வந்தது உற்சாகம்? குடிப்பிரியர்கள் பிளாக்கில் சரக்கு வாங்கி குடித்துவிட்டு வந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டனர். கவர்மெண்ட்ல டயத்தை குறைச்சனால எந்த பிரச்சனமும் கிடையாது. பிளாக்ல விற்றுக்கிட்டே இருக்காங்க. இது யாருக்குமே லாபம் கிடையாது. பிளாக்ல விற்க அவங்க தான் சம்பாதிப்பா, குடும்பம் கெட்டு போகும். பிளாக்ல விற்கிறாங்க. இதை நீங்கள் ஒழிக்க முடியுமா? டோட்டலாக இந்த ஏரியாங்கெலாம் பிஸ்னஸ் நிறைய அஃபெக்ட் ஆகிடுச்சு சார். இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணால் தான் எங்களமா வியாபாரிகள்லாம் சுகமாக பிஸ்னஸ் பண்ண முடியும். 12 மணின்னு மேக்ஸிமம் சொல்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் போச்சு. என்ன போச்சு? டாஸ்மார்க் இப்படி 12 மணிக்கு போச்சு. அது மொத்தமாக வச்சிருக்கலாம்ல. எத்தனை குடும்பம் இன்னைக்கு தெருவில் நிற்கிது? மொத்தமாக எல்லாமே இருக்கணுன்றேன். கடையே இருக்கக்கூடாது. 10 மணிக்கு 12 மணிக்கு ஒரு வித்தியாசமே கிடையாது சார். மொத்தமாக மூடினா தான் வித்தியாசத்தையே பார்க்க முடியும். இந்த கை நடுக்க நிப்பாட்டுறது, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எங்களுக்கே நடுங்குது சார். உண்மையே கை நடுங்குது வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை குறைத்து எங்களது வருமானத்தை பிடுங்குவதை விட மொத்தமாக நிறுத்தி எங்களை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டியதுதானே என்ற ஆதங்க குரல்களையும் கேட்க முடிகிறது. எனவே மொத்தமாக டாஸ்மார்க்கை நிறுத்தட்டும் என்ற குரல்கள் தான் மதுரை எங்கும் ஓங்கி ஒலித்தன. இந்த குரல்கள் மதுரையில் மட்டுமல்ல, தமிழகம் முழுக்க ஒலித்திருக்கும் தான். முதல்வரின் செவிகளுக்கு எட்டுமா? காத்திருப்போம்.